கசிந்தது எக்ஸிட் போல். வாஷ் அவுட் ஆவது திமுகவா அதிமுகவா? ஓட்டம் பிடித்த திராவிட ஊடகங்கள். 20 லட்சம் ஓட்டுகள் செய்த பரபரப்பு சம்பவம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் வெளியான பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் அந்த முடிவுகளை தேர்தல் நடைபெற்ற ஏப்ரல் 23ஆம் தேதி அன்றே திமுகவும் அதிமுகவும் தெரிந்து கொண்டார்கள். காரணம், இந்த இரண்டு கட்சிகளுக்கு தங்களுக்கு சாதகமான வாக்குச்சாவடி முகவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களிடத்தில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பதிவாகும் ஓட்டுகள் குறித்த பட்டியலை தங்களுக்கு தருமாறு டீல் பேசிவிடுவார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் தங்களது வாக்குச்சாவடிக்கு ஓட்டளிக்க வரும் பொதுமக்கள் யார் யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்பதை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். அதை மாலை 6 மணிக்கு ஒரு பட்டியலாக போட்டு தங்களிடம் டீல் பேசியிருக்கும் சம்பந்தப்பட்ட கட்சியின் நிர்வாகிகளிடத்தில் கொடுத்து அனுப்புவார்கள். இப்படி வாக்குச்சாவடி முகவர்களிடத்தில் திமுக அதிமுகவினர் கேட்கும் பட்டியலை அவர்கள் கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கப்படும் அனைத்து வாக்குச்சாவடி பட்டியல்களிலும் அன்று இரவே சம்பந்தப்பட்ட கட்சியின் முக்கிய தலைவர்கள் அமர்ந்து ஆலோசனை நடத்துவார்கள். தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாகிவிட்டதா, இல்லை கூட்டணி அமைத்துதான் ஆட்சியை பிடிக்க வேண்டுமா, இல்லை தாங்கள் எதிர்க்கட்சிதாரா என்பதை அன்றைய தினமே கிட்டத்தட்ட முடிவெடுத்து விடுவார்கள். அப்படித்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற அன்று இரவே அதிமுக திமுக கட்சியினர் தேர்தல் ரிசல்ட்டை தெரிந்து கொண்டார்கள். இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு பிறகு கொடைக்கானல் பறந்துவிட்டார் மு.க.ஸ்டாலின். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து அமைச்சர் பட்டியல் தயார் செய்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படியென்றால் இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறுகிறதா என்கிற எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் திமுக அதிமுக வட்டாரங்களில் வெளியாகியுள்ள செய்தியில் இந்த தேர்தலில் 2 கட்சிகளின் ஓட்டுகளையுமே விஜய் பிரித்திருப்பதாக கூறுவதோடு திமுக தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கண்டறிந்துள்ளார்கள். குறிப்பாக சென்னை, கோவை என திமுக டார்கெட்டாக வைத்த முக்கிய மாவட்டங்களில் இந்த முறை விஜயின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவும், இதனால் திமுகவின் ஓட்டுகள் பிரிக்கப்பட்டு அது அதிமுக வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் 70% பேர் இந்த முறை விஜய்க்குத்தான் ஓட்டு போட்டுள்ளார்கள். அதேபோல் இஸ்லாமியர்கள் 30% பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டுள்ளார்கள். இது எல்லாமே கடந்த காலத்தில் திமுகவுக்கு கிடைத்து வந்த ஓட்டுகள். இதன் மூலம் திமுக வாக்கு வங்கியில் விஜய் பெரிய அளவில் கை வைத்து விட்டார் என்பது இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அளித்த ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கிறது. அதனால்தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானலில் முகாமிட்டு இந்த ரிசல்ட் படி ஒருவேளை திமுக குறைவான தொகுதியில் வெற்றி பெற்றால் ஆட்சியை பிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், எந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்று தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதேபோல் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக அறுதி பெரும்பான்மை பெற முடியாது என்பதை தெரிந்துவிட்டதால் கண்டிப்பாக பாஜக கூட்டணி ஆட்சி என்று சொல்வார்கள். அப்படி அவர்கள் நெருக்கடி கொடுக்கும் போது எப்படி அதை சமாளிப்பது என்பது குறித்து எடப்பாடி ஆலோசித்து வருவதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை விஜயின் தாக்கம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்ததால் மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி தோல்வி கிடைக்கப் போவதாக தெரிய வந்துள்ளது. அதனால்தான் முக்கிய ஊடகங்கள் வெளியிட்ட அனைத்து கருத்து கணிப்புகளையும் திமுக அதிமுகவுக்கு இடையே குறைந்த தொகுதியில் மட்டுமே வித்தியாசம் இருந்தது. ஆனால் வாக்குச்சாவடி முகவர்கள் வெளியிட்ட தகவலை பார்க்கும்போது விஜயின் தாக்கம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருந்துள்ளது. குறிப்பாக பெண்கள் விஜய்க்கு மானாவாரியாக ஓட்டு போட்டுள்ளார்கள். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கருத்து சொல்ல பயப்பட்டு வந்த பெண்கள் இந்த முறை விஜய்க்கு எதிராக யாரேனும் கருத்து சொன்னால் அந்த அரசியல்வாதியை எதிர்த்து கருத்து வெளியிடுகிறார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் தற்போது விஜய் பக்கம் ஒன்றிணைந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுபோன்ற பெண்களை திமுக பக்கம் முழுமையாக இழுக்க வேண்டும் என்றுதான் மு.க.ஸ்டாலின் மாதந்தோறும் 1000 ரூபாய் இலவச பேருந்து என்றெல்லாம் பல திட்டங்களை கொண்டு வந்தார். இந்த தேர்தலிலும் மீண்டும் தான் வெற்றி பெற்றால் 1000 ரூபாய் 2000 ஆகும், இலவச பேருந்து தொடர்ந்து ஓடும், 8000 ரூபாய் கூப்பன் அளிக்கப்படும் என்றெல்லாம் இலவச வாக்குறுதியை வழங்கினார். என்றாலும் பெண்களின் ஓட்டுகளை கவர மு.க.ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் எதுவும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. திராவிட அரசியல் என்றால் ஊழல் அரசியல்தான் என்ற முடிவுக்கு வந்துவிட்ட தமிழக பெண்கள் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் விஜய்க்கு வாக்களித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத வகையில் திமுகவுக்கு அதிர்ச்சி தோல்வியாக அமைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அமைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை அறிய மே 4ஆம் தேதி வரை காத்திருப்போம். அடுத்த செய்தி. ஆஸ்திரேலியா பயணத்தை ரத்து செய்த விஜய். மே 4ஆம் தேதி தாவேகா எடுக்கும் முக்கிய முடிவு.
2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் என்றுதான் மு.க.ஸ்டாலின் நினைத்திருந்தார். ஆனால் திமுகவுக்கு எதிராக களமிறங்கிய அவர் திமுகவின் முக்கிய வாக்கு வங்கியை பதம் பார்த்து விட்டார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஓட்டு போட்ட பெரும்பாலான சிறுபான்மையினர் இந்த முறை விஜய்க்கு வாக்களித்துள்ளார்கள். இதுகுறித்து ஓட்டு போட்ட மக்களே வெளிப்படையாக தெரிவித்து வரும் நிலையில், திமுக சிறுபான்மையினரின் பாதுகாவலன் என்று வாயால் மட்டுமே வடை சுடுகிறார்கள். ஆனால் இப்போது வரை கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் எந்த நன்மையையும் செய்ததில்லை. குறிப்பாக இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத மு.க.ஸ்டாலின் கிறிஸ்தவ முஸ்லிம் பண்டிகைகளுக்கு முதல் ஆளாக வாழ்த்து சொல்லிவிடுகிறார். எங்களுக்காக அவர் செய்யும் ஒரே விஷயம் இதுதான். இப்படி ஒரு வாழ்த்து செய்தி மட்டும் வெளியிட்டு இத்தனை காலமும் சிறுபான்மையினரின் ஓட்டுகளை திமுக பக்கம் திருப்பிக் கொண்டு வருகிறார் ஸ்டாலின். ஆனால் இப்போது விஜயும் திமுகவின் அதே அரசியலை தான் கையில் எடுத்திருக்கிறார். அதோடு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மக்களுக்கும் சரிசமமான நலத்திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று உறுதியளிக்கிறார். அதனால் கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு எந்த பலனும் இல்லை என்பதால் நாங்கள் ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்க்கிறோம். அதனால்தான் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறோம் என்று சிறுபான்மையினர் வெளிப்படையாக கருத்து கூறியுள்ளார்கள். இதனால்தான் இதுவரை இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையான பீதிக்கு ஆளாகி இருக்கிறார். அதோடு திமுக கொடுத்த பணத்தை வாங்கிக் கொண்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு விட்டீர்களே என்று கொதித்து போயிருக்கிறாராம். இந்த நேரத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா பயணிக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன. ஆனால் தற்போது விஜயின் பனையூர் அலுவலகத்தில் இது குறித்து ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. அதையடுத்து விஜய் தனது ஆஸ்திரேலியா பயணத்தை மே மாதம் 3ஆம் வாரத்துக்கு தள்ளி வைத்திருப்பதாக கூறுகிறார்கள். குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்ற கருத்து வெளியாகி வருவதால், தான் எதிர்பார்த்ததை விட கூடுதலான தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றால் அடுத்த கட்டமாக எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுப்பது என்பது குறித்த வியூகங்களை நாம் வகுக்க வேண்டும். அதை செய்யாமல் தேர்தல் ரிசல்ட் வரும் என்று வெளிநாடு சென்றுவிட்டால் ராகுல் காந்தியுடன் ஒப்பிட்டு பேச தொடங்கி விடுவார்கள் என்று சொல்லி விஜயின் அரசியல் ஆஸ்திரேலியா பயணத்தை மாற்றி வைத்திருக்கிறார்களாம். அதோடு அதிமுக, திமுக என்கிற 2 கூட்டணிக்கும் இந்த முறை ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு தொகுதி கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. நிலைமை இப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் யார் ஆட்சியை பிடிக்க முடியும் என்றாலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படும். அதனால் அது குறித்து மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியானதும் நாம் சரியான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று விஜய்க்கு பலரும் அறிவுறுத்தியதை அடுத்து திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்று சொல்லிக் கொண்டாலும் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அரசியல் களத்தில் தனது கட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஏதேனும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும். அப்போதுதான் தொண்டர்களும் உற்சாகமாக இருப்பார்கள் என்பதனால் ஒருவேளை தாவேகாவுடன் கூட்டணி வைக்காமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழல் ஏற்பட்டால் சில கண்டிஷன்களின் பேரில் அதிமுக, திமுக எதுவாக இருந்தாலும் கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றுவிட வேண்டும் என்றும் விஜய் தரப்பு தற்போது ஒரு புதிய பிளான் போட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ஆம் ஆத்மியின் 7 எம்பிக்கள் விவகாரம். கிரீன் சிக்னல் கொடுத்த துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன். ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 7 எம்பிக்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ள நிலையில் இதற்கு ஆம் ஆத்மி கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதோடு துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு அந்த கட்சி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்தில் இந்த 7 எம்பிக்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். இப்படி ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு குழுவாக இணைவது சட்டப்படி செல்லாது. இது அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்றும் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் அந்த கடிதத்தை மறுபரிசீலனை செய்த துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறும்போது, கெஜ்ரிவால் தலைமையிலான கட்சி தனது கொள்கை மற்றும் கோட்பாடுகளிலிருந்து விலகிவிட்டது என்று அவர்கள் காரணம் காட்டியுள்ளார்கள். அதனால் அந்த எம்பிக்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டிருப்பதாக சொல்லி சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்.